குரு வணக்கத்துடன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம மேக் லீடர்ஸ் வந்து 50 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க. மிகப்பெரிய நன்றி. நான் கேட்காமலே எனக்காண்டி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப தேங்க்ஸ். நம்ம இன்னைக்கோட கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இன்னைக்கோட கிளாஸ் டே 4ல் தீரன் சின்னமலை அப்புறம் வேலூர் கழகம் ரெண்டுமே இன்னைக்கு பார்க்கலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்னொரு தடவை தேங்க்யூ சொல்லிக்கிறேன். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அதை அவங்க கூட ஷேர் பண்ணுறதுக்காக தான் நான் நன்றிகளை சொல்கிறேன். நம்மளோட 50 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நான் அன்எக்ஸ்பெக்டட். அது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு ஐ ஃபீல் வெரி ப்ரௌடு. அதுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம். ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச். சரி, கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ. டே 4ல் தீரன் சின்னமலை. இந்த தீரன் சின்னமலையை பற்றி பேசணும்னா, அவரும் நம்ம பார்த்த பழைய என்ன சொல்லலாம், பாளையக்காரர்கள் மாதிரி மிக திறமையான ஒரு பாளையக்காரன்னே சொல்லலாம். அப்படி அவர் எங்கே பிறந்தாருன்னு பார்த்தோம்னா, ஈரோடு மாவட்டத்தில் சென்னிமலைன்ற ஒரு இடத்துல மேலப்பாளையத்தில் அவர் வந்து பிறந்திருக்காரு. இயற்பெயர் வந்து தீர்த்தகிரி. இது டிஎன்பிஎஸ்சியில் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. அவரோட இயற்பெயர் தீர்த்தகிரி. இவர் வந்து கொங்கு நாட்டு பாளையக்காரர் சொல்லுவாங்க. கொங்கு நாடுன்றது அந்த காலத்தில் சேலம், கோயம்புத்தூர், கரூர், திண்டுக்கல் இதெல்லாம் சேர்ந்தது தான் கொங்கு நாடு சொல்லுவாங்க. சரிங்களா? சேலம், கோயம்புத்தூர், கரூர் அண்ட் திண்டுக்கல். யாரெல்லாம் வந்து நம்மளோட இதை ஆட்சி பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈரோடு மாவட்டம் கொங்கு நாட்டை, சரியா? கொங்கு நாட்டை யார் ஆட்சி பண்ணாங்கன்னா, இது வந்து மதுரை நாயக்க அரசரின் ஒரு பகுதியாக தான் அவங்க கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு. மதுரை நாயக்க அரசன் கண்ட்ரோலில் இருந்துச்சு. அப்புறம் அவங்கக்கிட்ட இருந்து யார் கைப்பற்றிருப்பாங்கன்னா, மைசூர் உடையார்கள் வந்து கைப்பற்றிருப்பாங்க. அவங்களோட ஆட்சி வீழ்ந்ததுக்கு அப்புறம் சுல்தான்கள் அதை டேக் ஓவர் பண்ணியிருப்பாங்க. சரியா? சுல்தான்கள் அதை வந்து கவனிச்சிருப்பாங்க. இப்போ சுல்தான்களையும் முறையும் நம்ம என்ன செஞ்சுட்டாங்க, ஆங்கிலேயர்கள் என்ன செஞ்சுருப்பாங்க, தோக்கடிச்சிட்டாங்க. ஸோ மொத்தமாக யார் எடுத்துக்கிட்டது? ஆங்கிலேயர்கள். இந்த கொங்கு நாடு முழுவதும் யார்கிட்ட போயிடுச்சு? ஆங்கிலேயர்கிட்ட போயிடுச்சு. ரைட். அதனால என்ன ப்ராப்ளம் பார்த்தா, இனிமே தான் பிரச்சனையே என்னது ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நம்ம தீரன் சின்னமலை வந்து வீரத்தில் வந்து குறைச்சவரே இல்லை. மற்ற பாளையக்காரர்களை கம்பேர் பண்ணும்போது இவரும் மிகச்சிறந்த ஒரு வீரர் தான். இவர் வந்து பிரெஞ்சு இராணுவத்தோட நவீன போர் பயிற்சியை அப்பயே என்ன செஞ்சிருக்காரு, பெற்றிருக்காரு. யாரோட? பிரெஞ்சு இராணுவத்தோட நவீன போர் பயிற்சி முறையை பெற்றிருந்தார். யாருக்கு சப்போர்ட்டாக ஃபேவராக யார் பக்கம் நின்னாருன்னு பார்த்தோம்னா, திப்பு சுல்தான். திப்பு சுல்தான் நான் யாருன்னு தெரியுதா? நம்ம ஹைதர் அலியோட பையன். எங்கே படிச்சிருப்போம்? மைசூர் போரில் படிச்சிருப்போம். இப்போ தெரியுதா? ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நான் ஏன் ஒரு தடவைக்கு 2 தடவை எல்லாத்தையும் கம்யூனிகேட் பண்ணி திரும்ப திரும்ப படிங்கன்னு சொல்கிறதோட அர்த்தம் புரியுதா? திப்பு சுல்தான் நம்ம அந்த யூனிட்ல மட்டும் படிக்கல, இந்த யூனிட் வரையும் என்ன செய்யறாரு, செகண்ட் லெசன்ல இருந்து 4th லெசன் வரையும் டிராவல் பண்ணி வர்றாங்க. புரியுதா? அதுக்காக தான் ஒவ்வொரு யூனிட்டையும் ஒவ்வொரு லெசனையும் மனப்பாடம் பண்ணாதீங்க, சோர்ஸா பார்க்காதீங்க. நம்ம நாட்டில் என்ன நடந்திருக்கு, இப்போ தீரன் சின்னமலையை பற்றி படிக்கணும்னா அவர் மாதிரி அவர் இடத்துல நம்ம இருந்தால் என்னெல்லாம் பண்ணியிருக்கலாம், ஓ இப்படி ஒரு மனுஷன் இருந்து இவ்வளோ பண்ணியிருக்காரா, அந்த மாதிரி படிங்க. அப்படி படிச்சீங்கன்னா உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன செய்வீங்க, அவங்களோட சின்ன பசங்க உட்காந்துருக்கும் போது அவங்களுக்கு நீங்கள் கிளாஸ் எடுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் அதை உங்களோட பேரண்ட்ஸ்க்கு சொல்லி காமிக்கலாம். தீரன் சின்னமலைன்னு இப்படி ஒரு கேரக்டர் இருந்திருக்காரு, அவர் வந்து நம்மளை பிரிட்டிஷுக்கு வந்து அகேன்ஸ்டாக இவ்வளோ வேலை செஞ்சுருக்காரு, நமக்கு ஃபேவராக இவ்வளோ பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி நீங்கள் சொல்லும் போது உங்களுக்கு டேட்டா வந்து கண்டினியூஸ்லி வர ஆரம்பிச்சிடும். அதாவது எதான் சொல்ல வர்றேன்ற பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. சில பேர் என்ன செய்வோம்னா, எக்ஸாம் அப்போ படிக்க ஆரம்பிப்போம். படிச்சுட்டு காலையில் எக்ஸாம் ஹாலில் போகும்போது ஏதோ படித்தேனே ஞாபகம் இருக்கும், என்ன படித்தேன்னு வந்து ஞாபகம் இருக்காது. ஸோ படிக்கிறது வேற, புரிஞ்சு படிக்கிறது வேற. புரிஞ்சு படித்தீங்கன்னா நீங்களே சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. நம்மளோட நோக்கமே எல்லாத்தையுமே என்ன செய்யணும், புரிஞ்சு படிக்கணும். நோ மக்கப். ஓகேவா? சரி, ஓகே. இவர் திப்பு சுல்தான் பக்கம் இருக்காரு. ஓகேவா? சப்போர்ட் பண்ணுறாரு திப்பு சுல்தானுக்கு பக்கமா. ஓடாநிலையில் ஆங்கிலேயரை எதிர்த்து ஓடாநிலைன்ற ஒரு இடத்துல, சரியா? ஓகே. அந்த இடத்துல ஆங்கிலேயரை எதிர்த்து போராட ஒரு கோட்டையவே அவர் என்ன செய்கிறாரு, தீரன் சின்னமலை கட்டுறாரு. ஒரு 3 போரில் வந்து தீரன் சின்னமலை ஆங்கிலேயர்களை எதிர்த்து போர் செய்கிறாரு. என்னென்ன போர்னா, காவிரி போர், ஓடாநிலை போர்,
அரச்சலூர் போர். இந்த ஓடாநிலை போர் மட்டும் திப்பு சுல்தானுக்காக அவர் இறந்து போயிடுவார். ஸோ இருந்தாலும் என்ன பண்ணுவார், அவருக்காக ஓடாநிலை போர் வந்து இவர் பண்ணுவார். இது 3 போர்லேயுமே ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்டாலுமே தீரன் சின்னமலை யாரை எதிர்த்து போரிடுறாரு, ஆங்கிலேயர்களை. நல்லா கவனிங்க, ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்டாலுமே நம்ம தீரன் சின்னமலை தான் என்ன பண்றாரு, வின் பண்றாரு. அப்பனா அந்த என்ன சொல்ல, அப்பனா அவரோட வீரம் வந்து எவ்வளவு ஒரு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. சரியா? எந்த முறையில் ஆங்கிலேயர்களை தோற்கடிக்கிறாருன்னு பார்த்தா கொரில்லா போர் முறையை தேர்ச்சி பெற்றிருக்காரு அவர். அதனால என்ன பண்றாரு, அந்த முறையில வந்து ஆங்கிலேயரை அட்டாக் பண்ணி தோற்கடிச்சிடறாரு. சரி, ரைட்டு. இப்படியே போனா அந்த தீரன் சின்னமலையை ஆங்கிலேயர்களால டைரக்டா என்ன பண்ண முடியல, அட்டாக் பண்ண முடியல. ஸோ அவரோட சமையல்காரர் நல்லப்பன்றவரோட கூட்டணியோட என்ன பண்றாங்கன்னா, கூட்டணி வச்சு 1805 சங்ககிரி கோட்டையில நம்மளோட தீரன் சின்னமலையை தூக்கிலிடுறாங்க. இதோட நம்ம முக்கியமான பாளையக்காரர்களை கடைசியா பார்த்த தீரன் சின்னமலைன்ற பாளையக்காரரோட இதுவும் என்ன சகாப்தமும் இந்த இடத்துலயே என்ன செய்யுது, முடிவடையுது. இவங்க எல்லாம் இப்ப என்ன செஞ்சுட்டாங்க, எல்லாருமே இறந்துட்டாங்க. அப்படிதானே? நம்ம பார்த்த யார் ஃபர்ஸ்ட் பார்த்தா பூலித்தேவரா இருக்கட்டும், கட்டபொம்மனா இருக்கட்டும், வேலு நாச்சியார் அண்ட் நம்மளோட தீரன் சின்னமலை, இவங்க எல்லாருமே இப்ப என்னது இல்ல. மருது சகோதரர்கள், மருது சகோதரர்கள் யாருமே இப்ப இல்லை. ஓகேவா? அதுக்கு அடுத்து நடக்கிறது தான் வேலூர் கழகம். வேலூர் கழகம் ஏன் வேலூர் கழகம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வேலூர் கழகம்னா என்னன்னு பார்த்துக்கோங்க. வேலூர் கோட்டை இருக்கு இல்லையா, அங்க வந்து நம்மளோட பாளையக்காரர்கள் இப்ப எல்லாரும் இறந்துட்டாங்க. முக்கியமான பாளையக்காரர்களா இறந்துட்டாங்க. மீதி இருக்க பாளையக்காரர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கள பிடிச்சி இந்த வேலூர் கோட்டையில கொண்டு வந்து போட்டுட்டாங்க. அப்புறம் அந்த பாளையக்காரர்கள் கீழே வேலை பார்த்துருப்பாங்க இல்லையா, நம்மளோட பாளையக்காரர்கள் அரண்மனையில இருந்த பணியாளர்களா இருக்கட்டும், வீரர்கள் இருக்கட்டும், அவங்களோட சொத்துக்கள் எல்லாம் என்ன பண்ணிடுறாங்க, ஆங்கிலேயர்கள் பறிமுதல் பண்ணிட்டு அவங்கள்ட்ட என்ன இருக்கும், ஒன்றும் இருக்காது. ஸோ அப்போ அவங்க எல்லாருமே அந்த வேலூர் கோட்டையை சுற்றி உள்ள வேலூர்ன்ற இடத்துல இடம் பெயர்ந்துடுறாங்க. சரியா? திப்பு சுல்தான் இருக்கார் இல்லையா, படிச்சோல்ல, திப்பு சுல்தானோட குடும்பத்தினரை வந்து வேலூர் கோட்டைக்கு மாத்திடுறாரு. வேலூர் கோட்டையில சிறை வச்சிடுறாங்க. யாரு, ஆங்கிலேயர்கள். இப்ப யார் யாரெல்லாம் அந்த வேலூர் கோட்டையில இருக்கா, திப்பு சுல்தான் குடும்பத்தினர் அந்த வேலூர் கோட்டையில இருக்காங்க. பாளையக்காரர்கள்ல இருக்காங்க இல்லையா, மிஞ்சி போன பாளையக்காரர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க இருக்காங்க. பாளையக்காரர்கள்லயே நல்ல வீரர்களா என்ன சொல்ல, பாளையக்காரர்கள்ட்ட நல்ல வீரர்கள் இருந்திருப்பாங்க இல்லையா, அந்த வீரர்கள், பயிற்சி பெற்ற வீரர்கள் ஆங்கிலேய படையில இருந்து சேர்த்துக்கிட்டாங்க. சரியா? உங்க பாளையக்காரர்கள் வீரர்கள், ஸோ அந்த நுணுக்கங்கள்லாம் கத்தறிஞ்சிருப்பாங்கன்னு அவங்க பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணிட்டாங்க, நீ எங்க கிட்ட வந்துருன்னு ஆங்கிலேய படையில வந்து சேர்த்துக்கிட்டாங்க. இந்த 1800 நடந்த திருநெல்வேலி பாளையக்கார கிளர்ச்சி நடந்துச்சு இல்லையா, அந்த கிளர்ச்சியில பங்கு பெற்றவங்களே அரெஸ்ட் பண்ணி எங்க போட்டாங்க, வேலூர் கோட்டையில தான் போட்டாங்க. ஸோ இப்ப இவங்க எல்லாருமே எங்க இருக்காங்க, வேலூர் கோட்டையில இருக்காங்க. உள்ளே சிறை கைதியா இருக்கிறதும் யாரு, நம்மளோட இந்தியர்கள் தான். சிறையை சுத்தி இருக்க பெரும்பாலான வீரர்கள் யாரு, இந்தியர்கள் தான். எங்க பயிற்சி பெற்ற வீரர்கள், பாளையக்காரர்கள்ட்ட பயிற்சி பெற்ற வீரர்கள் தான் இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தான் ட்விஸ்டிங் பாயிண்டே வருது. நல்லா கவனிங்க. கோட்டைக்குள்ள இருக்கிறது இந்தியர்கள், நம்ம கோட்டையை சுத்தி இருக்கிறது மெஜாரிட்டி வந்து இந்தியர்கள் தான் இருக்காங்க. ஆனா எல்லாருக்குமே யார் மேல கோபம் இருக்கு, ஆங்கிலேயர்கள் மேல கோபம் இருக்கு. இவங்களாலதான் நம்ம நாடு இப்படி இருக்குன்னு. இந்த இடத்துல ஆங்கிலேயர்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, திப்பு சுல்தான் இருந்தது மைசூர்ல, நம்ம பாளையக்காரர்கள் இருந்ததெல்லாம் சிவகங்கை, ராமநாதபுரம் இந்த மாதிரி ஏரியால, கொங்கு நாடு இங்கனக்குள்ள. ஸோ இவங்க 2 பேருக்குமே என்னது, அவ்வளோ வந்து கம்யூனிகேஷன் இருக்காது இல்லையா. ஸோ அவங்க வந்து டீலிங்லாம் அவ்வளவா வராது. இவங்க வந்து நம்மளை அப்படி ஒன்று சேர்ந்துலாம் எதுக்க மாட்டாங்க, சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி உள்ள போட்டது எவ்வளோ பெரிய பிரச்சனையா. ஒரு கழகமே, வேலூர் கழகம் வந்து மிகப்பெரிய ஒரு கழகம். சரி, அதை பார்க்கலாம். அந்த கழகம் உருவாகிறதுக்கு காரணம் ஆயிடுச்சு நம்மளோட இந்தியர்களை பத்தி தெரியாம. என்னதான் வேற வேற மாநிலத்துல இருந்தாலும் இந்தியர்கள் சொல்லும் போது நம்மளோட என்னது, நம்ம எல்லாரும் எப்படி இருப்போம், ஒன்னாதான் நிற்போம், யாரையும் விட்டு கொடுக்க மாட்டோம் இல்லையா. அதே தான் இங்கேயும் நடக்குது இந்த வேலூர் கழகத்துல. சரி, ரைட். இப்ப இந்த எல்லாருமே சேர்ந்து ஒரே இடத்துல இருக்காங்க.
அந்த சமயத்துல சென்னை மாகாண கவர்னர் யாருன்னு பார்த்தோம்னா 1803ல வில்லியம் காவெண்டிஷ் பெண்டிங். அதாவது வில்லியம் பெண்டிங் பிரபு படிப்போம்ல, அவர் தான் சென்னை மாகாண கவர்னர். அவர் வந்து இராணுவத்துல வந்து சில கட்டுப்பாடுகளை கொண்டு வர்றாரு. எப்ப இராணுவத்துல இருந்தா நீங்க இப்படிதான் இருக்கணும், நீங்க அதை தான் செய்யணும், இதெல்லாம் பண்ணலாம் கூடாது, அந்த மாதிரி சில கட்டுப்பாடுகளை இராணுவத்துல அறிமுகப்படுத்துறாங்க. அதை அமல்படுத்துறது யாருன்னா சர் ஜான் கிரடாக் அப்படின்ற சென்னை மாகாண படைத்தளபதி. அவர் தான் கட்டாயப்படுத்துறாரு, நீ செஞ்சே ஆகணும். இவர் அறிமுகம் தான் படுத்துறாரு, யாரு, வில்லியம் பெண்டிங் பிரபு அறிமுகப்படுத்துறாரு. இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன், இதெல்லாம் நீங்க பண்ணணும், அவ்வளவுதான். ஆனா அதை கட்டாயப்படுத்துறது யாரு? படைத்தளபதி சர் ஜான் கிரடாக். ஓகே. இப்போ வந்து நம்மளோட இந்திய சிப்பாய்கள் வந்து சரி, பிரிட்டிஷ் ஆங்கிலேயர்கள் வந்து நம்மளை அநியாயத்துக்கு அவமானப்படுத்துறாங்கன்ற எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. கழகத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதே தான் நான் சொன்னதுதான், நிறைய கட்டுப்பாடு நம்ம சிப்பாய்கள் மேல, புதிய ஆயுதங்களை மாத்துறது, பழையசா நம்ம வச்சிருந்த ஆயுதங்கள்லாம் எடுத்துட்டு அதை யூஸ் பண்ணக்கூடாது, இப்ப நாங்க சொல்லி கொடுக்குற இந்த ஆயுதங்களை வச்சுதான் போர் பண்ணணும், சீருடைய மாத்துறது, இப்படி நிறைய சிப்பாய்களுக்கு என்ன செஞ்சுட்டாங்க, துயரத்தை கொடுத்துட்டாங்க. தாடி மீசெல்லாம் வைக்கக்கூடாது. பஞ்சாப்லலாம் பெரிய தாடி மீசெல்லாம் ரொம்ப, அதெல்லாம் அங்கெல்லாம் வந்து இது இல்லையா, அவங்க அவங்களோட சமயத்துக்காக வச்சிருப்பாங்க. அப்படிதானே நம்மளோட முஸ்லீம் நண்பர்களே நிறைய பேர் என்ன வச்சிருப்பாங்க, தாடி வச்சிருப்பாங்க. ரைட். பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த முஸ்லீம்ல தாத்தாலாம் இருப்பாங்க இல்லையா, ஒயிட் கலரை தொப்பிலாம் வச்சு, அது அவங்க அவங்களோட சமயத்துக்கு. நம்மளோட இதுலையுமே என்ன, எல்லாருமே என்ன செய்வாங்க, இந்துக்கள்லையுமே என்ன பண்ணுவாங்க, தாடிலாம் வச்சு மிகப்பெரிய ஞானிகள் இதெல்லாம் இருக்காங்க இல்லையா, மேக்சிமம் எல்லாரும் தாடி மீசை அதெல்லாம் அவங்களோட இஷ்டம் தானே. ரைட். அதை கூட வைக்கக்கூடாதுன்னு ஆங்கிலேயர்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, தடை விதிச்சிட்டாங்க. சமய அடையாளத்தை நெற்றியில் வைக்கக்கூடாது. அதாவது தட் மீன்ஸ் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, அந்த துண்ணூறு குங்குமம் இந்த மாதிரி நான் இந்த சமயத்தை சார்ந்தவன்றது தெரியக்கூடாது அப்படின்னு தான். ஓகேவா? ரைட். காதுகளில் வளையம் போடக்கூடாது அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம சிப்பாய்களை வந்து ரொம்ப தாழ்வாக நடத்தினாங்க. அதாவது எல்லா பிரிட்டிஷ் சிப்பாய்கள் நம்ம சிப்பாய்கள் இருக்கும் போது, பிரிட்டிஷ் சிப்பாய்களுக்கு ஊதியத்தை நிறையா கொடுக்கறதும், நம்ம சிப்பாய்களுக்கு மிக குறைவாக கொடுக்கறதும் பண்ணுறது, அவங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கறது, நம்ம சிப்பாய்களுக்கு ஏதோ ஒரு ரெண்டு அந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன பண்ணுறது, டைமிங் எல்லாம் ஒன்று, சேலரி இப்போ நம்மளே ஒரு வேலை பார்க்குற இடத்துல எல்லாரும் ஒரே டைமில் வேலை பார்க்குறோம், ஒரு சிலருக்கு மட்டும் ஹை சேலரியவும் ஒரு சிலருக்கு கம்மியாக கொடுத்தா அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? அதுதான் நம்மளோட இந்திய சிப்பாய்களுக்கும் அங்கே நடந்துச்சு. சரி, ரைட். இதனாலலாம் நம்ம சிப்பாய்கள் உடனே இவ்வளோ எங்களை டார்ச்சர் பண்ணுறீங்களாம் நம்ம சிப்பாய்கள் வந்து அப்படிலாம் போய் கழகத்தில் ஏற்படுத்தலை. அதுக்கும் மேலே அவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, 1806ல் இராணுவ தளபதி அக்னியூன்றவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு சிலுவை சின்னத்துடன் கூடிய புதிய தலைப்பாகையை அறிமுகப்படுத்தினார். அதோட தலைப்பாகைக்கு என்ன பேருன்னா அக்னியூ தலைப்பாகைன்னு அதை சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ரைட்டா? இதை வந்து நம்ம மதத்தவர் இருக்காங்களே அவங்க எல்லாம் வந்து எதுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எதையுமே வந்து ஃபோர்ஸ் பண்ணி செய்ய சொல்லக்கூடாது. ஒரு விஷயத்த கொண்டு வர்றது நல்லது, ஆனால் எல்லாருமே அதை செஞ்சு தான் ஆகணும்னு வந்து சொல்லக்கூடாது. ஓகே, உங்களுக்கு யாருக்கு தோணுதோ பண்ணிக்கலாம், இல்லாதவங்க அக்செப்ட் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க, இல்லாதவங்க வேணாம் அப்படின்றலாம். இங்கே வந்து எல்லாருமே கண்டிப்பாக மஸ்ட்டுன்னு சொன்னனால தான் இந்த ப்ராப்ளமே என்ன செய்ய ஆரம்பிச்சிச்சு, வந்துச்சு. இதனால் வீரர்கள், அதாவது செய்ய மாட்டேன்னு சொல்றவங்கள ஆங்கிலேயர்கள் வந்து என்ன செய்யறாங்க, கடுமையா தண்டிக்கிறாங்க. இந்த பிரச்சனை தான் நான் இப்ப சொன்னேன் இல்லையா, ஒரு விஷயத்த கொண்டு வர்றது தப்பே கிடையாது. இதை நான் கொண்டு வந்திருக்கேன், இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன், ஓகே ரைட், கொண்டு வா, இன்ட்ரடியூஸ் பண்ண, அது ஓ இஷ்டம். அதை ஃபாலோ பண்றதும் பண்ணாததும், அதை அக்செப்ட் பண்றதும் பண்ணாததும் அது ஒரு தனிப்பட்ட ஒருத்தவங்களோட உரிமை. அதுக்குள்ள நம்ம வந்து இன்டர்ஃபியர் எப்பயுமே ஆகக்கூடாது இல்லையா. இங்கே வந்து அவங்க ஃபாலோ பண்ணாதவங்கள என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, தண்டிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் வேலூர் கழகத்திற்கான உடனடி காரணம். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாருமே இந்த இப்போ கோட்டைக்குள்ளே இருக்க எல்லாருமே ஆங்கிலேயர்களை வந்து, ஆங்கிலேய சிப்பாய்களை இல்லைன்னா அலுவலர்களை தாக்குவதற்கு ஒரு சந்தர்ப்பம் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க. சரியா? இப்போ என்னன்னா, அந்த கோட்டைக்குள்ள திப்பு சுல்தான்களோட மகன்கள் இருந்தாங்க, நம்ம படிச்சோம்ல. அதுல திப்பு சுல்தானோட மூத்த மகன் பதே ஹைதர், யாரு, பதே ஹைதர் வந்து அங்க இருந்தார். அவர் ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி வச்சிருக்காரு. எங்க, அங்க அந்த வேலூர் கோட்டைக்குள்ளேயே.
இப்ப நான் சொன்னேன், அப்பயே சொன்னேன், இந்த சோல்ஜர்ஸ் உள்ள இருக்கிற சோல்ஜர்ஸும் மேக்ஸிமம் யாரு நம்மளோட இந்தியர்களா தான் இருந்தாங்க. ஸோ எல்லாரும் பேசி ஒண்ணுக்குள்ள என்ன செஞ்சுட்டாங்க, கரெக்ட் பண்ணிட்டாங்க. நம்ம ஆங்கிலேயர்கள எதுக்கலாம். இப்ப மேக்ஸிமம் எல்லாருமே நம்ம யார் தான் இருக்கோம், இந்தியன்ஸ் தான் இருக்கோம். நம்மள மீறி எதுவும் நடந்துராதுன்ற ஒரு நம்பிக்கையில வேலூர் கழகம் ஜூலை 10ஆம் தேதி விடியற்காலை ஒரு 3 மணி இருக்கும்னு நினைச்சுக்கோங்க. விடியற்காலையில ஒரு டைம்லெஸ் டைம் உங்களுக்கு டைம் கொடுக்கல. விடியற்காலை மட்டும்தான் போட்டிருக்காங்க. ஸோ விடியற்காலை ஜூலை 10ஆம் நாள், ஓகேவா? எந்த படைப்பிரிவை சேர்ந்த சிப்பாய்கள்னா முதலாவது மற்றும் 23வது படைப்பிரிவு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஎன்பிசியில் நிறைய தடவை கேட்டிருக்காங்க, கேட்பாங்க. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. முதலாவது மற்றும் 23வது படைப்பிரிவை சேர்ந்த இந்திய சிப்பாய்கள் கழகத்தை ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க. சரியா? இதுல வந்து கர்னல் பான்கோர்ட்ன்றவர் ஃபர்ஸ்ட் அட்டாக்குக்கு பலியான ஆங்கிலேயர் அந்த அந்த இடத்துல, அதாவது வேலூர் கோட்டைக்குள்ள ஃபர்ஸ்ட் அட்டாக்ல காலி பண்ணது யாரு? கர்னல் பான்கோர்ட்டை வந்து என்ன பண்ணிட்டாரு, இந்த அட்டாக்ல ஃபர்ஸ்ட் பலியாயிட்டாரு. இதுல என்ன பண்றாங்கன்னா கோட்டை நுழைவாயில மூடி விட்டாங்க. யாரு? நம்மளோட இந்திய சோல்ஜர்ஸ் என்ன பண்றாங்க, இந்தியர்கள் உள்ள இருக்க இந்தியர்கள் மெஜாரிட்டி எல்லாருமே மூடிட்டாங்க. இப்ப யார் அங்க இருக்கா? திப்பு சுல்தானோட மகன் அங்க இருக்காரா? அதனால இந்த இங்க உள்ள இருக்க எல்லாரும் என்ன பண்றாங்க, கைதிகளா இருக்க பாளையக்காரர்களா இருக்கட்டும், திப்பு சுல்தானோட ஃபேமிலியில இருக்க எல்லாரும் சேர்ந்து அந்த பதே ஹைதரை தான் புதிய ஆட்சியாளர், இவங்க தான் இனிமே எங்களோட புதிய மன்னன், பதே ஹைதர் வாழ்க, அந்த மாதிரி அந்த இமேஜின் பண்ணிக்கோங்க. அது எப்படி ஒரு செலிப்ரேஷன் அவங்க பண்ணியிருப்பாங்கன்றத யோசித்துக்கோங்க. ஆங்கிலேய கொடியை இறக்கிட்டு புலி உருவம் பதித்த திப்புவோட கொடியை வந்து மேலே ஏத்திட்டாங்க. நல்லா ஒரு விஷயம் கவனிங்க, இவ்வளோ பண்ற பிரிட்டிஷ் சும்மா இருப்பாங்களா? கொடி வேற என்ன பண்ணிட்டாங்க, ஆங்கில கொடியை கீழே இறக்கிட்டு நம்மளோட திப்புவோட புலிக்கொடியை வந்து மேலே ஏற்றி வச்சிருக்காங்க. ஸோ இதை வெளியில இருந்து பார்க்குற ஆங்கிலேயர்கள் சும்மா இருப்பாங்களா? உள்ள ஏதோ பிரச்சனை நடக்குது, அலறல்சத்தை கேட்குது. அப்போ இந்த என்ன செய்யலாம், கன் சத்தம்லாம் கேட்க தானே ஆரம்பிச்சிருக்கோம். என்னதான் மெஜாரிட்டி நம்ம இந்தியன்ஸ் இருந்தாலும் உள்ள இருக்க கொஞ்சம் கொஞ்சம் ஆங்கிலேயர்கள் எப்படி இருப்பாங்க, ஆங்கிலேயர்களுக்கு தானே விசுவாசமா இருப்பாங்க, நமக்கு சப்போர்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை தானே. ஸோ ரைட், அந்த சத்தம் வெளியே வரையும் கேட்கதான் செய்யும் இல்லையா? அதனால என்ன ஆகுதுன்னு பார்க்கணும்னா, வெளியே அப்ப காவலுக்கு இருப்பாங்க இல்லையா, மேஜர் கூட்ஸ்ன்றவர் நம்ம கர்னல் கில்லஸ்பி அவருக்கு தகவல் கொடுத்துறாரு. இப்படி வேலூர் கோட்டைக்குள்ள ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்குது, வந்து பாருங்க வாங்க அப்படி சொல்லி ஒரு மெசேஜை தட்டி விட்டுறாரு. மெசேஜ் மீன்ஸ் அந்த இப்போ மெசேஜை போடுவீங்க, அப்போல்லாம் போய் நம்ம தகவல் கொடுப்போம் இல்லையா, தகவல் சொல்லி அனுப்புகிறாரு. தகவல் கிடைச்சோம் அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே என்ன வர்றாரு, கொஞ்ச நேரத்திலேயே கர்னல் கில்லஸ்பி வந்து வேலூர் கோட்டைக்கு வந்துடுறாரு. வேலூர் கோட்டையில் வந்த உடனே இவங்கள்ட்ட தான், பிரிட்டிஷ் கிட்ட தான் பயங்கரமான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, வெப்பன்ஸ்லாம் இருக்கும். ஸோ ஒரு நினச்சி பார்க்காத ஒரு ஃபியூ மினிட்ஸ் இல்லக்குள்ள அவர்ஸ் அவர்ஸ் கூட தேவைப்பட்டிருக்காது, ஃபியூ மினிட்ஸ் எவ்வளோ, அதுக்குள்ளேயுமே என்ன பண்ணியிருப்பாங்க, கழகத்தை முழுமையாக அடக்கிட்டாரு. இதோட அவ்வளோதான், என்ன செஞ்சுட்டா, முடிச்சு விட்டுருக்காங்க. வேலூரில் அமைதியை, அந்த வேலூர் கோட்டைக்குள்ளே ஒரு அமைதியை வந்துருச்சு. இதில் நல்லா கவனிங்க, 113 ஐரோப்பியர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. 113 ஐரோப்பியர்கள், 350 சிப்பாய்கள் கொல்லப்பட்டனர். பாருங்க, அந்த வேலூர் கோட்டைக்குள்ள கிட்டத்தட்ட 500 பேருக்கிட்ட கொல்லப்பட்டிருக்காங்க சோல்ஜர்ஸ். இதில் ஐரோப்பியர்கள் தனியாக, 350 சிப்பாய்கள் தனியாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு என்ன சொல்ல, ஒரு எதையுமே பிளான் பண்ணாமல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இது. பிளானிங் எல்லாம் ஓகே தான், அவங்க செஞ்ச வரையும் கரெக்டு தான். அந்த கொடி ஏற்றாமல் இருந்திருக்கலாம், மேபி கன் சவுண்டு வந்து வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அந்த எல்லாத்தையுமே அவங்க இன்னும் கொஞ்சம் ரியலைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அன்னைக்கு வேலூர் கழகம் வந்து ஒரு வெற்றி பாதையை நோக்கி என்ன செஞ்சிருக்கும், போயிருக்கும். மேபி இந்த இடத்துலையும் ஒரு வரலாறு மாறி இருக்கலாம், கண்டிப்பாக மாறி இருக்கும். சரி ரைட்டு, நான் சொன்ன மாதிரி தான் குறுகிய காலத்திற்குள்ள கழகம் அடக்கப்பட்டுருச்சு. இதை அடக்குனதுக்காக நம்ம கில்லஸ்பிக்கு என்ன செய்வாங்க, அந்த பகோடா கணக்கில் அவருக்கு அள்ளி கொடுத்துருப்பாங்க. ஓ, இந்த மாதிரி நீங்கள் பயங்கர ஒரு இது பண்ணியிருக்கீங்க, பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, வாழ்த்துக்கள் சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்க, நம்மளை நாட்டை கொள்ளடிக்கிறதுக்கு அவங்க பண்ணுறாங்க. சரி ரைட்டு, நம்ம கேட்டுக்கலாம்.
ஓகே, இப்படிலாம் நடந்திருக்கு. நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எப்படி சுதந்திரம் நமக்கு கிடைச்சிருக்கு. நம்ம அழகா நீங்கலாம் ஸ்கூலுக்கு என்ன பண்றீங்க? இண்டிபெண்டன்ஸ் டேனா நல்லா மேக்கப் போட்டு நல்லா ட்ராமால போய் பார்ட்டிசிபேட் பண்றீங்க. ஆனா அதுக்கு பின்னாடி ரிபப்ளிக் டே, இண்டிபெண்டன்ஸ் டே அதுக்கு பின்னாடி நம்மளோட வீரர்கள், நம்மளோட லீடர்ஸ்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. சோல்ஜர்ஸ் அவங்க எல்லாத்துக்கும் நம்ம வந்து அன்னைக்கு வந்து மனசார என்ன சொல்லணும்? ஒரு நன்றிய வந்து சொல்லணும். ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஆகுது, ஃபியூ செகண்ட்ஸ் எவ்வளவோ உண்மையா மனசார சொல்லணும். இண்டிபெண்டன்ஸ் டேக்கு போறேன்னு கெத்தா சொல்லணும். மா இண்டிபெண்டன்ஸ் டேக்கு போகணுமாமான்னு கேட்கக்கூடாது. நான் இண்டிபெண்டன்ஸ் டேக்கு போறேன்னு சொல்லணும். ஓகே, ரைட்? ரைட். இதை படிச்சு முடிக்கும் போது நம்மளோட வீரர்கள் வந்து நமக்கு எப்படிலாம் வந்து போராடி ஆங்கிலேயர்கிட்ட இருந்து நமக்கு ஃப்ரீடம் கிடைச்சிருக்குன்னு நம்ம படிக்க படிக்க என்ன செய்யும்? நம்மளோட முன்னோர்கள் மேல நமக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதையே வரும். சரி, பேக் டு த பாயிண்ட். ஓகே, கழகம் என்ன செஞ்சிருச்சு? இதோட முடிஞ்சிருச்சு. இந்த கழகம் முடிஞ்சதுனால என்னதான் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, சரி கழகம் முடிஞ்சிருச்சு, வீரர்கள் கொல்லப்பட்டாங்க, கில்லர் ஸ்பீக்கெல்லாம் ப்ரைஸ்லாம் கொடுத்து முடிச்சாச்சு. கழகத்தினால புதிய முறைகள் மாத்திட்டாங்க. சீருடை எப்பா வேணாப்பா, நீங்க இந்த சீருடையே அணிய வேணாம், நீங்க பழசு நீங்க கொடுக்கல, சீருடை ஒழுங்குமுறைகள் விலக்கி கொள்ளப்பட்டன, வேணாண்டா, நீங்க பண்ணவே வேணாம், சீருடை ஒழுங்குமுறை வேணாம் அப்படி சொல்லிட்டாங்க. திப்பு குடும்பத்தை வேலூர்ல இருந்து கல்கத்தாக்கு மாத்திட்டாங்க. நீங்க வேலூர்ல இருந்தது போதும், கல்கத்தா ஆக்சுவலா திப்பு குடும்பத்துல கொலை பண்றதுக்கு தான் யோசிப்பாங்க. ஆனா சுத்தி இருந்த எல்லாரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க? இந்தியர்கள் ஆல்ரெடி மிகப்பெரிய கோவத்துல இருக்காங்க. இப்ப திப்பு சுல்தானோட மண்கள் மேல கைய வச்சீங்கன்னா மிகப்பெரிய ஒரு இன்னொரு போர் கூட உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சொன்னனால அவங்கள எங்க மாத்திருவாங்க? கல்கத்தாவுக்கு மாத்திருவாங்க. இது நடந்துருச்சு இல்லையா? இதை நடக்காம முன்னெச்சரிக்கையா யாருக்கு தடுத்து நிறுத்திருக்கணும்? வில்லியம் பெண்டிங் பிரபு. யார், நான் சொல்லல, யாரோட பார்வையிலன்னா ஆங்கிலேயர்கள் பார்வையில இதெல்லாம் ஏன்டா நடக்க விட்டு வேடிக்கை பார்த்தா, அதனால உன்னை நான் பணி நீக்கம் செய்யறேன் அப்படி சொல்லி அவரை பணி நீக்கம் செய்வாங்க. ஆனாலும் இவர் இப்போட முடிய மாட்டார். இவர் கடைசி வரை என்ன செய்வார்? வந்துட்டே இருப்பார் பாருங்க. இப்ப இந்த பிரச்சனைக்காக அவர் என்ன செஞ்சுட்டாங்க? ஒரு பணி நீக்கம் பண்ணி வச்சுட்டாங்க. சரி, ரைட், இவ்வளவுதான் விளைவுகான்னு பார்த்தா ஆமா. இந்த கழகத்துக்கு தோல்வி என்ன? ஏன் கழகம் தோல்வியில முடிஞ்சிச்சு? நல்லாதான பிளான்லாம் பண்ணியிருந்தாங்க. திப்புவோட மகன்கள் இருந்தாங்க, இந்த பக்கம் பாளையக்காரர்கள் இருந்தாங்க, எல்லாருமே ஓகே தானே. ஏன் கழகம் வந்து தோல்வியில முடிஞ்சிச்சு? ஒரு கொஸ்டின் மார்க் வருதா? ஏன் ஏன் கழகம் தோல்வியில முடிஞ்சிச்சுன்னா, நம்ம இந்திய படை வீரர்கள்ல வழி நடத்த ஒரு சரியான தலைமை இல்லை. சரியா? இந்த இடத்துல ஒரு கட்டபொம்மனோ, நம்ம பூலித்தேவரோ, தீரன் சின்னமலையோ, வேலுநாச்சியரோ அவங்கள்தான் சொல்லல. நம்மளோட சோல்ஜர்ஸ்லயே ஒரு மிக திறமையான ஒரு சோல்ஜர்ஸ் தலைமை ஏத்திருந்திருக்கலாம். தலைமை ஏத்தி இந்த டைம்ல இதை பண்ணணும், இந்த அட்டாக் நடக்கும்போது இது வரணும், இவ்வளவு சவுண்டு எல்லாத்தையும் ஒரு ஒரு சரியான வழி நடத்த ஒரு தலைமை இருந்துச்சுன்னா எல்லாமே நமக்கு என்ன செய்யும்? கரெக்டா தான் நடக்கும். அந்த தலைமை வந்து சரியா அங்க அமையல. சரி, ரைட். அதை டிசைன் பண்ணுவாங்களே, ஸ்கெட்ச் பண்ணுவாங்களே, இந்த டைமுக்கு இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு ஒரு டிராஃப்ட் மாதிரி பண்ணுவாங்களா, அதுவும் என்ன பண்ணலை, சரியா வடிவமைக்கப்படலை. ஆங்கிலேயர்கள் என்ன செஞ்சாங்க? பிரித்தாளும் கொள்கையை வந்து எப்பயுமே கடைபிடிப்பாங்க. அதனாலதான் என்ன பண்ணிட்டாங்க? திப்பு சுல்தான், மைசூர்ல இருக்க திப்பு சுல்தான் இங்க போடுறது, நம்ம சிவகங்கையில உள்ள பாளையக்காரர்களை தூக்கி இங்க போட்டிருக்காங்க. பிரித்தாளும் கொள்கை. ஆனா அங்க நடந்தது இந்தியர்களோட ஒற்றுமையில பிளவை ஏற்படுத்தியது. எதனாலனா அவங்களோட பிரித்தாளும் கொள்கையினால. சரியா? ரைட்டா? ரைட்டு. இதோட நம்மளோட பாளையக்காரர்கள் கிளர்ச்சியான வேலூர் கழகமும் முடிஞ்சிருச்சு. எஸ், கரெக்ட். பாளையக்காரர்களோட புரட்சியில வந்து எப்படிலாம் பாளையக்காரர்கள் உருவானாங்க, யார் யாருக்கு அடுத்து யார் வந்தாங்க, அதுக்கடுத்து வேலூர் கழகம், தென்னிந்திய கிளர்ச்சி எல்லாமே பார்த்தாச்சு. இதுக்கெல்லாம் மெயின் காரணம் என்ன? ஆங்கிலேயர்களோட ஒவ்வொரு முறை, நிலவரி முறை, அதுக்கு முன்னாடி துணைப்படை திட்டம், அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க? எல்லாமே வாரிசிலப்பு கொள்கை, இதெல்லாம் குட்டி 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 கோவங்களை உருவாக்கி இப்ப வேலூர் கழகத்தை பினிஷ் பண்ணிட்டாங்க. புரியுதா? வேலூர் கழகத்தையும் அடக்கிட்டாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சா? இதுதான் இந்தியாவில ப்ராப்ளம் முடிஞ்சிருச்சா, சால்டான்னு கேட்டா கிடையாது. அடுத்து நடந்த 1857 நடந்த பெருங்கிளர்ச்சி இருக்கு இல்லையா, அதுதான் மிகப்பெரிய கிளர்ச்சி. அதை என்ன சொல்றாருன்னா, இந்த இருக்கார் இல்லையா விடி சாவாக்கார், இவர் வந்து ஒரு வரலாற்று ஆசிரியர். இந்த வேலூர் கழகத்தை என்ன சொல்றாருன்னா, 1806 நடந்த வேலூர் கழகம்
இந்த 1857 நடைபெற்ற பெருங்கிளர்ச்சி இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னோடின்னு சொல்றாரு. முதல் இந்திய சுதந்திர போரோட முன்னோடி. அதாவது நம்ம சுதந்திரம் அடையிறதுக்கு நிறைய விதத்துல கிளர்ச்சிகளா இருக்கட்டும், கழகமா இருக்கட்டும், எல்லாமே நடந்திருக்கு. ஆனா அதுக்கு முதல் இந்திய சுதந்திர போரோட முன்னோடின்னு எதை சொல்றாருன்னா இந்த வேலூர் கழகத்தை. எதுல நடந்தது? 1806 நடந்த வேலூர் கழகம் தான் முதல் இந்திய சுதந்திர போரோட முன்னோடி அப்படின்னு வி.டி. சாவர்கர் வரலாற்றாசிரியர் குறிப்பிடுகிறார். இதுதான் என்னது, மக்களின் புரட்சி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி பண்ணாங்கன்னு நம்ம பார்த்தோம். பாளையக்காரர்கள் எல்லாம் பார்த்தாச்சு. ஓகேவா? ரைட்டா? நான் தீரன் சின்னமலை எப்படி இருந்தாரு, வேலூர் கழகம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, வேலூர் கழகம்னா எங்க ஃபினிஷ் ஆச்சு, எல்லாமே பார்த்தாச்சு. நாளையோட வீடியோ வந்து பெருங்கிளர்ச்சி 1857 நடந்தது. இதை நம்ம ஆல்ரெடி கிளாஸ்லயே படிச்சிருப்போம். அதான் ஃபுல்லா படிச்சிருக்க மாட்டோம். நான் என்ன சொல்லியிருந்தேன்னா பின்னாடி உங்களுக்கு இது ஒரு யூனிட்டா வரும், நான் அப்போ உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லியிருப்பேன். அதை தான் நாளைக்கு நம்ம பார்க்க போறோம். கவனிங்க, புரியும், கண்டிப்பா புரியும், நல்லதே நடக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோ கிளாஸ் போயிட்டு இருக்கு பாருங்க, சொல்லுங்க. நல்லா இருந்துச்சுன்னா தேங்க்யூ, பாய், நன்றிகள்.